ஹீரோவை பார்த்து பயந்து போற அளவுக்கு வில்லியா நடிச்சு அட்ராசிட்டி பண்ண நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரம்யா கிருஷ்ணன். வில்லி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடிய பெயர் நீலாம்பரி. 1999 வெளியான படையப்பா படத்துல ரஜினிகாந்துக்கு எதிரா ரம்யா கிருஷ்ணன் நடிச்ச நீலாம்பரி கேரக்டர் தமிழ் சினிமாவோட ஐகானிக்கான வில்லி கேரக்டரா மாறிச்சு. காதல்ல கிடைக்காத கோபம், பிடிவாதம், ஆணவம் அப்படின்னு ஒவ்வொரு காட்சியிலேயும் நீலாம்பரியோட ஆட்டிடியூட் வேற லெவலா இருக்கும். குறிப்பா ரஜினிக்கு இணையா ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இந்த படத்துல ஹீரோவையே மீறி, அதாவது ரஜினிகாந்தையே மீறி அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாங்க ரம்யா கிருஷ்ணன். ஹீரோவுக்கு இணையான வில்லி அப்படின்ற பெயரும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வரலட்சுமி சரத்குமார். வரலட்சுமி சரத்குமார் இது வரைக்கும் பல படங்கள்ல பல வித்தியாசமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா சண்டைக்கோழி 2 படம். இந்த படத்துல அவங்களோட டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், அவங்களோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவங்களோட ஆட்டிடியூடா இருக்கட்டும், இது எல்லாமே வில்லத்தனத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் அருவா எடுத்துட்டு ஒரு சீன்ல வருவாங்க பாருங்க, பாக்குறதுக்கே பயமா இருக்கும். அதே மாதிரி தான் சர்க்கார் படத்துலயும், சர்க்கார் படத்துல நம்ம முதலமைச்சரையே மிரட்டுற அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ கொடுத்திருப்பாங்க. தேவைப்பட்டா அப்பாவையே போட்டு தள்ளலாம் அப்படின்னு அரசியல்ல ஒரு கொடூரமான வில்லியா நடிச்சிருப்பாங்க வரலட்சுமி. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆண்ட்ரியா. ஆண்ட்ரியா வடசென்னை படத்துல ஒரு வில்லியா நடிக்கல அப்படின்னாலுமே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துல சந்திராவை பார்க்கும்போது வேற எந்த ஒரு கேரக்டரும் ஞாபகத்துக்கு வராது. அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்திருப்பாங்க ஆண்ட்ரியா. இது வழக்கமான வில்லி கேரக்டர் இல்ல அப்படின்னாலும் கதையோட போக்குல தன்னோட சர்வைவலுக்காக கடுமையான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு பொண்ணா ஆண்ட்ரியா நடிச்சிருப்பாங்க. அந்த கோணத்துல பார்த்தா சந்திரா கேரக்டர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரீமாசன். இப்ப வரைக்கும் ரீமாசன் மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள பொண்ணை பார்த்தா நம்ம பசங்க அப்படியே நடுங்கி போயிடுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வல்லவன் படத்துல அவங்க போட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த படத்துல சிம்புவை போட்டு எந்த அளவுக்கு பாடாப்படுத்துவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஃபோன் கால்ல ஆரம்பிச்சு நேர்ல வரைக்குமே சிம்புவை போட்டு படாத பாடுபடுத்திடுவாங்க. கடைசி வரைக்குமே ரீமாசன் அதுல ஒரு பக்காவான வில்லியா நடிச்சிருப்பாங்க. அதுல அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படி ஒரு கேரக்டரை பார்த்தாலே நம்ம பசங்க தெரிச்சு ஓடுறாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்ரன். சிம்ரன் இது வரைக்கும் நிறைய படங்கள்ல வில்லி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப தாக்கத்தை உண்டு பண்ண படம் அப்படின்னா பார்த்தேன் ரசித்தேன். 2000 ஆண்டுல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல பானு அப்படின்ற ஒரு கேரக்டர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க. ஒரு பக்காவான வில்லியா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அவங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்தா நமக்கே நம்ம சிம்ரனா இது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறமா சீமராஜா, அந்தகன் அப்படின்னு பல படங்கள்ல வில்லியா நடிச்சிருக்காங்க.